1992 ஒரு திரைப்பட இசை அமர்வு. அறைக்குள் சிலர் மட்டும். வெளியே பார்த்தால் அது சாதாரண வேலை நாளைப் போல தோன்றியிருக்கலாம். ஆனால் அந்த அறைக்குள் நடந்ததாக சொல்லப்படும் விஷயம் பல ஆண்டுகளாக தமிழ் சினிமா இசை வரலாற்றின் மிகப்பெரிய அதிசய கதைகளில் ஒன்றாக வாழ்ந்து வருகிறது. ஒரு பாடலுக்கே மணி நேரங்கள், சில நேரங்களில் பல நாட்கள் தேவைப்படும் உலகில் ஒரு மனிதர் 9 பாடல்களின் மெட்டுகளை வெறும் 45 நிமிடங்களில் கொடுத்ததாக கூறப்படுகிறது. அது உண்மையா, மிகைப்படுத்தப்பட்ட கதையா, அல்லது உண்மையின் மீது கட்டப்பட்ட ஒரு இசை புராணமா? இன்று நாம் அதைத்தான் ஆராயப் போகிறோம். பாடல் என்பது வெறும் இடைவேளை பொழுதுபோக்கு அல்ல, அது கதையின் இதயம். காதல் பேச முடியாத இடத்தில் காதலை பேசுவது பாடல். வலியை வார்த்தைகளால் சொல்ல முடியாத இடத்தில் மனதை உடைப்பது பாடல். ஒரு கதாபாத்திரத்தின் உள்ளுணர்வை நேரடியாக பார்வையாளரின் உள்ளத்துக்கு கொண்டு சேர்ப்பது பாடல். அதனால்தான் ஒரு பாடலை உருவாக்குவது சுலபமான வேலை அல்ல. முதலில் கதை புரிந்திருக்க வேண்டும். அந்த காட்சியின் மனநிலை சரியாக பிடிக்கப்பட வேண்டும். பிறகு மெட்டு பிறக்க வேண்டும். அதன் பின் தாளம், அதன் பின் குரல் ஓட்டம், அதன் பின் இசைக்கருவிகளின் உலகம். இவை அனைத்தும் சேர்ந்தால்தான் ஒரு பாடல் முழுமை பெறும். அதனால்தான் ஒரு மனிதர் 9 பாடல்களை 45 நிமிடங்களில் அமைத்தார் என்ற வரி சாதாரண தகவலாக இல்லை. அது முதலில் கேட்கும் போதே சாத்தியமற்றதாக தோன்றுகிறது. ஒரே ஒரு காதல் பாடலுக்கு கூட இசையமைப்பாளர்கள் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்வார்கள். ஏனெனில் சரியான மெட்டு கிடைக்க வேண்டும். அந்த மெட்டு கதாபாத்திரத்துக்கு பொருந்த வேண்டும். மக்கள் மனதில் நின்றுவிட வேண்டும். காலத்தை கடக்க வேண்டும். அப்படி இருக்க 9 பாடல்கள், அதுவும் 45 நிமிடங்களில். அதனால்தான் இந்த கதை பலருக்கு இசை செய்தியாக இல்லை, இசை மர்மமாக தோன்றுகிறது. இந்த கதையின் மையத்தில் நிற்பவர் இளையராஜா. அவரை பற்றி பேசும்போது வெறும் வெற்றி பாடல்களின் அரசன் என்று சொல்லிவிட்டால் அது போதாது. ஏனெனில் அவருடைய வலிமை வெறும் இனிமையான மெலடிகளில் மட்டும் இல்லை. அவருடைய வேகம், அவருடைய தீர்மானம், அவருடைய இசை நினைவகம். கர்நாடக இசையும் தெரியும், மேற்கத்திய சங்கீத அமைப்பும் தெரியும், நாட்டுப்புறத் துடிப்பும் தெரியும், பக்தி இசையின் ஆன்மாவும் தெரியும். ஒரு காட்சிக்கு எந்த உணர்வு தேவை, அந்த உணர்வை எந்த இசை மொழியில் சொல்ல வேண்டும், அந்த மொழி மக்களின் மனதில் எப்படி பதியும், இதை அவர் கன நேரத்தில் உணர்ந்தவர் என்று பலர் கூறியிருக்கிறார்கள். 1980களும் 1990களும் தமிழ் சினிமா இசையில் வேகத்தின் ஒரு வெடிப்பு காலம். அந்த காலத்தில் இளையராஜா தமிழ் மட்டுமல்ல, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என பல மொழிகளில் ஒரே நேரத்தில் படங்களுக்கு இசையமைத்துக் கொண்டிருந்தார். இன்று ஒரு இசையமைப்பாளர் சில படங்களுக்கு இசையமைத்தாலே அது பெரிய வேலை போல தோன்றுகிறது. ஆனால் அந்த காலத்தில் அவர் அளித்த பாடல்களின் எண்ணிக்கையையே பார்த்தால் கூட அதிசயமாக இருக்கும். அதைவிட பெரியது என்னவென்றால் அந்த வேகத்துக்குள் தரமும் உயிரும் குறையவில்லை. இதுதான் அவரை சாதாரண வெற்றி பெற்ற இசையமைப்பாளராக அல்ல, ஒரு தனி நிகழ்வாக மாற்றியது. இப்போது நாம் அதிகமாக கேட்கும் அந்த சம்பவத்துக்கு செல்வோம். செம்பருத்தி திரைப்படத்திற்கான இசை அமர்வு. இயக்குனர் கதை சொல்கிறார். எந்த காட்சிக்கு என்ன மாதிரியான பாடல் வேண்டும் என்பதை கூறுகிறார். இங்கே காதல், அங்கே ஏக்கம், இங்கே கிராமத்து மண் வாசனை, அங்கே மன அழுத்தம். இப்படி பாடல்களின் தேவைகள் ஒழுங்காக மேசையில் வைக்கப்படுகின்றன. அதன் பிறகு இளையராஜா ஒவ்வொரு பாடலுக்கும் மெட்டுகளை வழங்கத் தொடங்குகிறார். ஒரு பாடல், அதன் பின் இன்னொரு பாடல், அடுத்தது, அதன் பின் அடுத்தது. அங்கு இருந்தவர்கள் பார்த்தது சாதாரண இசையமைப்பு அல்ல, தொடர்ந்து ஓடும் ஒருவித இசை வெள்ளம் போல இருந்ததாக பின்னர் நினைவுகள் சொல்லுகின்றன. அந்த நினைவுகள் தான் பின்னர் ஒரு தாக்கம் மிகுந்த வரியாக மாறின. 45 நிமிடங்களில் 9 பாடல்கள். ஆனால் இங்கே ஒரு நிமிடம் நின்று யோசிக்க வேண்டும். இந்த கதை அப்படியே நடந்ததா? நம்மால் உறுதியாக சொல்ல முடியுமா? இதுதான் முக்கியமான இடம். இந்த கதைக்கு பொதுமக்களுக்கு கிடைக்கும் அதிகாரப்பூர்வ நேர கணிப்பு இல்லை. யாரோ ஸ்டாப் வாட்ச் வைத்து ஒவ்வொரு நிமிடத்தையும் பதிவு செய்த ஆவணம் நமக்கில்லை. அதனால இதை 100% அளந்த அறிவியல் உண்மை என்று சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இதை முழுக்க முழுக்க கற்பனை என்று தூக்கி எறிவதும் சரியில்லை. ஏனெனில் இளையராஜாவின் வேகத்தை பற்றி ஒரே ஒருவர் அல்ல, பலரும் பல ஆண்டுகளாக சொன்னிருக்கிறார்கள். பெயர்கள் மாறலாம், படங்கள் மாறலாம், சம்பவங்கள் மாறலாம், ஆனால் மையத்தில் வரும் ஒன்று மட்டுமே. அவர் மின்னல் வேகத்தில் இசை உருவாக்கினார். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் புரிந்திருக்க வேண்டும். 9 பாடல்கள் என்றால் பலர் நினைப்பது போல முழு பாடல்களும் பாடகர்கள் பாடி இசைக்கருவிகள் அனைத்தும் அடுக்கி பதிவு முடிந்து தயாராகி இருக்க வேண்டும் என்பதல்ல.
பெரும்பாலும் இப்படி சொல்லப்படும் சம்பவங்களில் மெட்டுதான் மையம், அதாவது அந்த பாடலின் உயிர், அதன் முதுகெலும்பு. ஒரு கட்டடத்தை முழுமையாக எழுப்புவதற்கு முன் முதலில் வரைபடம் உருவாகும் அல்லவா? அதுபோல ஒரு பாடல் முழு வடிவம் எடுப்பதற்கு முன் அதன் அடிப்படை இசை பிறக்கும். அந்த அடிப்படை இசையை இளையராஜா அதிவேகமாக கொடுத்திருக்கலாம். அதுவே பின்னர் 9 பாடல்கள் என்ற பொதுவான சொல்லாக்கமாகி போயிருக்கலாம். ஆனால் அதிலும் கேள்வி இருக்கிறது. சரி, மெட்டு மட்டும் என்றாலும் 45 நிமிடங்களில் 9 மெட்டுகள் எப்படி சாத்தியம்? அங்கேதான் இளையராஜாவின் உள்ளுணர்வு பற்றி பேச வேண்டியிருக்கும். அவர் ஒவ்வொரு முறையும் வெறும் வெற்று பலகையிலிருந்து தொடங்கியவர் அல்ல. அவரது உள்ளே ஏற்கனவே ஆயிரக்கணக்கான இசை வடிவங்கள் உயிரோடு இருந்திருக்க வேண்டும். ஒரு காட்சியில் மழை என்றால் என்ன உணர்வு வரும்? ஒரு பிரிவு என்றால் எந்த சுரம் மனதை இழுக்கும்? ஒரு கிராமத்து காட்சிக்கு எப்படிப்பட்ட ஓட்டம் வேண்டும்? ஒரு காதல் பாடலில் காற்று போல பறக்கும் மெலடி என்ன? இவை அனைத்தும் அவருக்குள் ஏற்கனவே சேமிக்கப்பட்ட இசை உலகமாக இருந்திருக்கலாம். அதனால்தான் மற்றவர்கள் தேடி கண்டுபிடிக்கும் இடத்தில் அவர் உடனடியாக எடுத்துக் கொடுத்திருக்கலாம். இதை புரிந்து கொள்ள ஒரு எளிய உதாரணம் போதும். ஒரு உலகத்தரம் வாய்ந்த செஸ் வீரர் பலகையை பார்த்த உடனே அடுத்த 10 நகர்வுகளை கணிக்க முடியும். வெளியிலிருந்து பார்த்தால் அது மந்திரம் போல தோன்றும். ஆனால் உண்மையில் அது ஆயிரக்கணக்கான மணிநேர பயிற்சி, நினைவில் பதிந்த வடிவங்கள், மனதில் முன்பே உருவான கணக்குகள். இசையிலும் இதே விஷயம் நடக்கலாம். ஒரு காட்சி சொல்லப்பட்டவுடன் சாதாரண மனிதன் எப்படி இசை அமைப்பது என்று யோசிப்பார். ஆனால் ஒரு பெரிய இசை மேதை இதுதான் அந்த காட்சியின் இசை என்று நேரடியாக பிடித்து விடலாம். இளையராஜா பற்றிய பல நினைவுகள் இதைத்தான் சுட்டி காட்டுகின்றன. அவரது வேகத்தின் பின்னால் இருந்த மிகப்பெரிய ரகசியம் மேதைமை மட்டுமில்லை, ஒழுக்கம். இதுதான் பெரும்பாலும் பேசப்படாமல் போகும் பகுதி. சிலரை பற்றி நாம் அவருக்கு கடவுள் கொடுத்த வரம் என்று சொல்லிவிட்டு விடுகிறோம். ஆனால் அந்த வரம் எவ்வளவு உழைப்பால் கூர்மையாக வைத்துக் கொள்ளப்பட்டது என்பதை மறந்து விடுகிறோம். இளையராஜா இசையோடு வாழ்ந்தவர். இசை அவருக்கு அலுவலக வேலை அல்ல, அது வாழ்வின் மையம். கேட்பதும் இசை, படிப்பதும் இசை, எழுதுவதும் இசை, பயிற்சியும் இசை. ஒரே விஷயத்தோடு இவ்வளவு ஆழமாக வாழ்ந்த மனிதருக்கு வெளியிலிருந்து அசாதாரணமாக தோன்றும் வேகம் உள்ளே இயல்பான ஓட்டமாக மாறிவிடும். பலர் நல்ல பாடல்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். சிலர் மறக்க முடியாத பாடல்களையும் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் மிகச் சிலருக்கே தொடர்ந்து பல மொழிகளில், பல உணர்வுகளில், பல படங்களுக்குள் மிக வேகமாகவும் அதே நேரத்தில் உயர்தரத்துடனும் இசை வழங்க முடியும். இதுதான் இளையராஜாவின் தனித்தன்மை. அவர் ஒரு நல்ல மெலடி கண்டுபிடித்தவர் மட்டுமல்ல, ஒரு கதையை இசையாக மின்னல் வேகத்தில் மொழிபெயர்த்தவர். ஒரு மனிதரின் உணர்ச்சியை நொடி கணக்கில் ராகமாக மாற்றியவர். அங்கேதான் புராணம் பிறக்கிறது. ஒரு மனிதர் தன் வேலையை நன்றாகச் செய்தால் மக்கள் அவரை பாராட்டுவார்கள். ஒரு மனிதர் தன் வேலையை அசாதாரணமாகச் செய்தால் மக்கள் அவரை நினைவில் வைத்துக் கொள்வார்கள். ஆனால் ஒரு மனிதர் தன் வேலையை புரியாத அளவுக்கு வேகமாகவும் துல்லியமாகவும் செய்தால் மக்கள் அவரை பற்றி கதைகள் சொல்லத் தொடங்குவார்கள். இளையராஜா பற்றிய இந்த சம்பவம் அப்படிப்பட்ட கதைகளில் ஒன்று. அதில் மிகைப்படுத்தல் இருக்கலாம், கற்பனை சேர்ந்திருக்கலாம், எண்ணிக்கை கூர்மை அடைந்திருக்கும். ஆனால் அந்த கதையின் மையத்தில் இருக்கும் வியப்பு உண்மையானது. அது இல்லை என்றால் இந்த கதை இவ்வளவு காலம் உயிரோடு இருக்காது. இப்போது கேள்விக்கு நேராக போனால், இளையராஜா 45 நிமிடங்களில் 9 பாடல்கள் அமைத்தாரா என்ற கேள்விக்கான நேர்மையான பதில் என்ன? பதில் இதுதான். அதனை 100% நிரூபிக்கும் அதிகாரப்பூர்வ நேரப்பதிவு நமக்கில்லை. அதனால் இது அப்படியே அளந்த கணக்கு என்று உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் அதை மறுக்கவும் முடியாது. ஏனெனில் அந்த அளவுக்கு மக்கள் நம்பியதற்கும் அந்த அளவுக்கு இந்த கதை பரவியதற்கும் பின்னால் இளையராஜாவின் உண்மையான வேகம் இருந்தது. இதை ஒரு எண் பற்றிய விவாதமாக மட்டும் பார்க்கக்கூடாது. இது ஒரு இசை மனதின் தயார் நிலை பற்றிய சாட்சியாக பார்க்க வேண்டும். ஒரு பாடலை உருவாக்க நாட்கள் தேவைப்படும் உலகில் சில நிமிடங்களில் இசையின் ஆன்மாவை பிடித்து வெளியே விட்ட மனிதர் அவர். அதனால்தான் இன்றும் அவர் பற்றிய கதைகள் வெறும் ரசிகர் பேச்சுகளாக இல்லை, ஒரு தலைமுறை வேலை பார்த்த விதத்தை பற்றிய ஆச்சரியமான நினைவுகளாக இருக்கின்றன. ஒரு கலைஞன் எவ்வளவு உயரம் செல்ல முடியும்? பயிற்சி, நினைவு, உணர்வு, ஒழுக்கம் இவையெல்லாம் ஒன்று சேர்ந்தால் மனித திறன் எவ்வளவு தூரம் போகும் என்ற கேள்விகளுக்கான உயிருள்ள உதாரணமாக இளையராஜா நிற்கிறார். அதனால் 45 நிமிடங்களில் 9 பாடல்கள் என்ற வரியை நாம் அப்படியே நம்பினாலும் சந்தேகத்தோடு பார்த்தாலும் ஒரே உண்மையை மறுக்க முடியாது.
அப்படி பேசும் அளவுக்கு அவரது இசை வேகம் உலகத்தை அதிர்ச்சியடையச் செய்தது. சில மேதைகள் வெறும் படைப்புகளை மட்டும் விடமாட்டார்கள், அவர்கள் பற்றிய கதைகளையும் விட்டுச் செல்வார்கள். இளையராஜா அப்படிப்பட்டவர். 45 நிமிடங்களில் 9 பாடல்கள் என்ற சம்பவம் நம்ப முடியாததாக தோன்றலாம். ஆனால் அடுத்ததாக நாம் பார்க்க போகும் விஷயம் அதைவிட பெரிய அதிர்ச்சி. ஒரு மனிதன் வெறும் 5 ஆண்டுகளில் 300க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்தார் என்றால் அது எப்படி சாத்தியமானது? அது மனித உழைப்பின் உச்சமா, இல்லை இசை வரலாற்றின் அரிதான வெடிப்பா? அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.